இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட உள்ளூர் ஆடவர் கைது. ஸ்லாங்கூர் போத்த டமன்சாராவில் உள்ள பேரங்காடி ஒன்றில் சனிக்கிழமை இரவு 10:15 மணிக்கு ஆயுதங்களை ஏந்தி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் உள்ளூர் ஆடவர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். ஸ்லாங்கூர் போலீஸ் மற்றும் பெடலிஞ்சயா மாவட்ட போலீஸ் தலைமையகம் ஆகிய தரப்புகளால் அந்த ஆடவர் புக்கெட் பிரண்டோங் பகுதியில் கைது செய்யப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசைன் உமர் கான் தெரிவித்தார். கொள்ளையடிக்கப்பட்ட பல நகைகள் அச்சந்தேக நபரிடம் இருந்து மீட்கப்பட்டதாக நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் டாக்டர் ஹுசைன் குறிப்பிட்டிருக்கிறார். 1971 ஆண்டு சுடும் ஆயுத சட்டம் செக்ஷன் 4 கீழ் தொடர் விசாரணையை மேற்கொள்ள அந்நபருடன் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் பெடலிஞ்சயா போலீஸ் தலைமையகத்திற்கு கொண்டு செல்லவிருப்பதாக அவர் கூறினார். மேலும் இச்சம்பவம் குறித்து மாலை 4:56 மணிக்கு பெடலிஞ்சயா மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் கட்டுப்பாட்டு மையத்திற்கு முன்னதாக பொதுமக்கள் ஒருவரின் மூலம் அழைப்பு கிடைத்துள்ளது. கொள்ளை சம்பவத்தின் போது அச்சந்தேக நபர் துப்பாக்கியை பயன்படுத்தியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இச்சம்பவத்தினால் 20 லட்சம் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளது. நகைகளை கொள்ளையடித்த ஆடவர் ஒரு வாரத்திற்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் கைதான அந்த ஆடவர் நேற்று தொடங்கி ஒரு வாரத்துக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். ஸ்லாங்கூர் பெடலிஞ்சயா நீதிமன்றம் அவ்வாடவருக்கு எதிரான தடுப்பு காவல் உத்தரவை பிறப்பித்தது. சம்பவத்திற்கு தொடர்புடைய மற்றொரு ஆடவரை போலீசார் தேடி வரும் நிலையில் கூடிய விரைவில் கைது செய்யப்படலாம் என்று ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசைன் உமர் கான் கூறினார். ஸ்லாங்கூர் உலுஸ்லாங்கூர் புக்கெட் பிரண்டோங் பகுதியில் சனிக்கிழமை இரவு 10:15 மணிக்கு கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளுடன் அச்சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். துப்பாக்கியை பயன்படுத்தி கடையில் காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்த 7 தட்டு நகைகளை அவ்வாடவர் கொள்ளையடித்துள்ளார். பின்னர் பேரங்காடி வெளியில் காத்துக் கொண்டிருந்த வாகனம் ஒன்றில் ஏறி அச்சந்தேக நபர் தப்பிச் சென்றார். வெட்டப்பட்ட பன்றி தலை, உடல் துண்டிக்கப்பட்ட எலிகள், அதிபரை விமர்சித்த பிரபல பத்திரிகைக்கு மிரட்டல். இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோவின் கொள்கைகளை விமர்சித்த டெம்போ என்ற பத்திரிகைக்கு கொடூரமான முறையில் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ஒரு பன்றியின் தலையும் வெட்டப்பட்ட எலிகளின் உடல்கள் அடங்கிய பெட்டியும் டெம்போ பத்திரிகையின் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன. 1970களில் இருந்து இந்தோனேஷியாவின் சிறந்த வாராந்திர வெளியீடுகளில் ஒன்று டெம்போ. சமீபத்தில் அதிபர் பிரபோவோ கொள்கைகளை குறித்து விமர்சன அறிக்கைகள் வெளியிட்டது. இந்நிலையில் சனிக்கிழமை டெம்போவின் அலுவலகத்தில் துண்டிக்கப்பட்ட எலிகளின் உடல்கள் அடங்கிய பெட்டியை துப்புரவு பணியாளர்கள் கண்டுபிடித்தனர். அதே நேரத்தில் கடந்த வியாழக்கிழமை ஒரு பன்றியின் தலையும் அங்கு அனுப்பப்பட்டது. இந்த அச்சுறுத்தலுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் இது பத்திரிகை சுதந்திரத்திற்கு ஒரு தீவிரமான கவலையாக மாறியுள்ளது. இந்தோனேஷியாவில் பத்திரிகையாளராக இருப்பது மரண தண்டனைக்கு சமம் என்று ஆய்வின் அமைப்பான அம்னஸ்டி இன்டர்நேஷனலின் இந்தோனேஷியாவின் நிர்வாக இயக்குநர் உஸ்மான் ஹமீத் விமர்சித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர் கோரியுள்ளார். சர்வதேச பத்திரிகையாளர் குழுவும் இந்த சம்பவத்தில் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. ஆலயத்தை இடம் மாற்றாமல் அருகிலேயே மசூதியை கட்டலாமை. பிரதமர் அன்வாருக்கு PKR நாடாளுமன்ற உறுப்பினர் திறந்த மடல். ஜாலன் மஸ்ஜித் இந்தியா ஆலய விவகாரம் சுமூகமாக தீர்க்கப்பட PKR கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் 2 பரிந்துரைகளை முன்வைத்துள்ளார். ஒன்று, எக்காரணம் கொண்டும் தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் உடைக்கப்படக்கூடாது என பாசிர்குடாங் MP ஹசான் அப்துல் காரிம் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு எழுதிய திறந்த மடலில் கூறினார். இந்நாட்டில் இந்துக்கள் தங்கள் சமய நம்பிக்கைகளையும் நடவடிக்கைகளையும் சட்டத்திற்கு உட்பட்டு மேற்கொள்ள உரிமை உள்ளது. அதனை மதிக்கும் வகையில் கோவில் உடைக்கப்படக்கூடாது. இஸ்லாத்தை தேசிய மதமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். அவர்கள் கேட்பதெல்லாம் யாருக்கும் எந்த தொந்தரவும் இன்றி தங்கள் சமய நடவடிக்கைகளை அமைதியாக மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் என ஹசன் சுட்டிக்காட்டினார். இன்னொன்று, உத்தேச மசூதி கட்டுமானத்தை அதே நிலத்தில் வேறொரு இடத்தில் கட்டலாம். அதாவது கோவிலுக்கு அருகிலேயே மசூதியை நிர்மாணிக்கலாம். இதன் மூலம் கோவிலும் உடைபடாது, மசூதியும் கட்டப்படும் என்றார். 50,000 கடந்த உயிரிழப்பு எண்ணிக்கை, மரணக்குழியாக மாறிய காசா, மீண்டும் தீவிரமடையும் போர். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்தம் கடந்த மார்ச் 1ஆம் தேதி முடிவுக்கு வந்ததை அடுத்து மீண்டும் போர் தொடங்கியுள்ளது. கடந்த 5 நாட்களில் காசாவில் இஸ்ரேலிய தாக்குதலில்
600க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் லெபனனில் மீது இஸ்ரேலின் சமீபத்திய தாக்குதலில் ஏராளமானோர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கடந்த 2023 அக்டோபர் முதல் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை 50,000-ஐ கடந்ததாக காசா சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான 41 உயிரிழப்புகளையும் சேர்த்து தற்போது மொத்த பலி எண்ணிக்கை 50,021 உள்ளது. மேலும் அதன் அறிக்கையில் இதுவரை 1,13,000-க்கும் மேற்பட்டோர் போரில் காயமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இறந்தவர்களில் எத்தனை பேர் ஹமாஸ் அமைப்பினர், எத்தனை பேர் பொதுமக்கள் என அமைச்சகம் தெளிவுபடுத்தவில்லை. ஆனால் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்ற ஐநாவின் அறிக்கை மேற்கோள் காட்டுகிறது. காசா மீதான தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏமனின் ஹவுதிகள் தொடர்ந்து இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட்டுகளை ஏவி தாக்கி வருகின்றனர். சுனிதா வில்லியம்ஸுக்கு தனது சொந்த பணத்திலிருந்து சம்பளம் வழங்குவை ட்ரம்ப். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 9 மாதங்களுக்கும் மேலாக சிக்கி தவித்து வந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோர் 2 பேரும் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கடந்த 19ஆம் தேதி வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பினர். வெறும் 8 நாள் பயணமாக சென்றவர்கள் விண்கலம் செயலிழந்ததால் 286 நாட்கள் அங்கேயே இருந்தனர். அதாவது திட்டமிட்டதை விட கூடுதலாக 278 நாட்கள் அவர்கள் விண்வெளியில் இருந்தனர். இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் சனிக்கிழமை பத்திரிகையாளர்களை சந்தித்து ஜனாதிபதி டிரம்பிடம் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் விண்வெளியில் கூடுதல் காலம் தங்கி இருந்ததற்காக அவர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம் குறித்து நிருபர்கள் கேள்வி எழுப்பினர். இதை யாரும் என்னிடம் குறிப்பிடவில்லை. தேவைப்பட்டால் அதை நான் எனது சொந்த பணத்திலிருந்து கொடுப்பேன் என அவர் கூறினார். மேலும் அவர் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோரை பத்திரமாக பூமிக்கு அழைத்து வந்ததற்காக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் எலன் மஸ்கிற்கு நன்றி தெரிவித்தார். இதனிடையே விண்வெளியில் கூடுதல் காலம் இருந்ததற்காக சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோருக்கு நாள் ஒன்றுக்கு $5 இந்திய ரூபாய் மதிப்பில் $430 சிறப்பு சம்பளமாக வழங்கப்படும் என கூறப்படுகிறது. அதாவது அவர்களின் ஆண்டு வருமானமான $1,52,258 கூடுதலாக $1,430 வழங்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ட்வெட் மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு சந்தை 99 விழுக்காட்டை எட்டியது. தொழில்நுட்பம் மற்றும் தொழில் பயிற்சி ட்வெட் மாணவர்கள் சிறந்த திறனை கொண்டிருப்பதால் அவர்களுக்கான வேலைவாய்ப்பு சந்தை கடந்த சில ஆண்டுகளில் 99 விழுக்காட்டை எட்டியுள்ளது. சொந்த ஆட்பலத்துடன் நிபுணத்துவத்தை உருவாக்க தொழில்திறன் துறையில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற கல்வி அமைச்சின் திட்டத்திற்கு இது இணங்குவதாக அதன் அமைச்சர் ஃபட்டினா சிட்டேக் தெரிவித்தார். இந்த தொழில் கல்லூரியில் மாணவர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்கு இந்த முயற்சியை பயன்படுத்த முடியும் என்பதற்காக இதர தொழில்துறைகளுடன் இணைந்து கடுமையாக முயற்சித்து வருகிறோம் என்றார் அவர். ட்வெட் மீது அதிக கவனம் செலுத்தப்படும் நிலையில் சந்தை தேவைகளுக்கு ஏற்ப தொழிற்கல்வி கல்லூரிகளில் உள்ள பாடங்களை மேம்படுத்த வேண்டி இருப்பதால் அக்கல்லூரிகளை புறக்கணிக்க முடியாது என்று ஃபட்டினா சிட்டேக் கூறினார். தொழிற்கல்வி கல்லூரிகளை மேம்படுத்தும் பொருட்டு அதற்கான சிறந்த பாடத்திட்டங்களை அடையாளம் காண உதவுவதில் தொழில்துறையினரும் பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார்.